எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சேவை எப்படி உதிரி உதிரியாக பண்ணலாம் வீட்லேயே அப்படிங்கிறது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் உங்களுக்கு இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன், எப்படி மாவு ஆட்டலாம் அப்படிங்கிறது. ஸோ அதையும் ஆல்ரெடி பார்த்துக்கோங்க, நம்ம வீடியோ செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தண்ணி மாதிரி மாவு கலக்கிக்கோங்க, தண்ணி ஊற்றி கெட்டியாக இருக்கக்கூடாதுங்க. ஸோ அதை இட்லி ஊற்றுற மாதிரி இட்லி பாத்திரத்தில் ஊற்றி எடுத்து வச்சுக்கலாம். க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 15 மினிட்ஸில் வெந்துருங்க. அதை பார்த்துட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக இட்லியே வந்ததுக்கப்புறம் இதை நம்ம இந்த மிஷினில் போட்டு நல்லா இட்லியெல்லாம் உள்ளே தள்ளிட்டு இந்த மாதிரி இந்த மிஷின் வச்சு சுற்றிட்டே இருந்தோம்னா அந்த ஹோல்ஸ் வழியாக இந்த மாதிரி உதிரி உதிரியாக சூப்பராக வந்துடுங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பார்த்தீங்களா? அவ்வளோதாங்க. இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா ஃபினிஷ் ஆக அடுத்தடுத்து இட்லி போட்டுகிட்டே இருந்தோம்னா இந்த மாதிரி சூப்பராக உதிரி உதிரியாக வந்துடுங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான சேவை ரெடி. ஒரு சில இடங்கள் பார்த்திங்கன்னா சந்தகம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு சில இடத்துல சேவைன்னு சொல்லுவாங்க. ஸோ இதை நம்ம ரொம்ப சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோஸ் பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க.